வணக்கம் மக்களே. ரீசெண்டா என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த செஷன். இந்த செஷன்ல நீங்க என்னென்னலாம் லாஸ்ட் 1 மந்த்ல கொஸ்டின் கேட்டிருந்தீங்களோ அதுக்கான ஆன்சர் இந்த செஷன்ல சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலயோ நீங்க கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கேன் ஐ ட்ரஸ்ட் யூடியூப் ஸ்டாக் டிப்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவர் என்ன கேட்கறாருன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல சில பேர் பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு இல்லாட்டினா ஒரு பட்டாசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. அந்த ஸ்டாக்ஸ் நான் வாங்கலாமான்னு கேட்கறேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம என்னைக்குமே ஒரு ஸ்டாக் வாங்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸோ பேலன்ஸ் ஷீட், அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எப்படி அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போறாங்க, என்ன மாதிரி பிசினஸ் மாடல் வச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு கம்பெனிலயோ ஒரு ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம தான் லாஸ் மேக் பண்ணுவோம். இந்த யூடியூப்ல வீடியோ பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல யூடியூப் வியூவர்ஸ் தான் கிடைச்சிருப்பாங்களே தவிர மணி கிடைக்காது. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஷுட் ஐ வெயிட் ஃபார் தி மார்க்கெட் டு ஃபால் இன்வெஸ்டிங். ஆக்சுவலி அவர் என்ன கேட்கிறாருன்னா, மார்க்கெட் வந்து இன்னமும் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இதுதான் பெர்ஃபெக்ட் டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு டைமிங்கும் கிடையாது. நம்ம வந்து நம்ம கிட்ட காசு இருக்குன்னா நம்ம வந்து எந்த டைம்ல வேணா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பல்கா ஸ்டார்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா எந்த செக்டார்லாம் ஆப்ஷன் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த செக்டார்ல போயிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா நான் பெர்ஃபெக்டான டைம் வந்தாதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். மூணாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, மை ஸ்டாக் இஸ் இன் லாஸ், ஷுட் ஐ செல் இமிடியட்லி. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட ஸ்டாக்ஸ்லாம் லாஸ்ல இருக்கு, நான் இப்பவே அது எல்லாத்தையும் வித்துட்டுமான்னு கேட்கிறாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது ரொம்ப ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து ஒரு ஸ்டாக் நீங்க வாங்கியிருக்கீங்க, அந்த ஸ்டாக் இப்போ லாஸ்ல இருக்குன்னா அது எதனால லாஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆயிடுச்சா, இல்லைன்னா அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் சேஞ்ச் ஆயிடுச்சா, இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த ஸ்டாக்கை விற்கலாமா இல்லாட்டினா இன்னும் வந்து நம்ம ஸ்டாக்கை வாங்கி ஆவரேஜ் பண்ணணுமா, இந்த மாதிரி டிசிஷன் நீங்க எடுக்கணும். ஹவு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஹவு லாங் ஷுட் ஐ ஹோல்ட் ஏ ஸ்டாக். அது வந்து ஒருத்தரோட அவங்க என்ன ரீசனுக்காக அந்த ஸ்டாக் வாங்கியிருக்காங்க அதை பொறுத்து தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்ல அந்த ஸ்டாக் வாங்கியிருப்பாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 இயர்லயே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கும். இப்போ அவர் என்ன நினைப்பாரு, அந்த டைம்ல இதுதான் நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு, இப்பயே நம்ம இதை சேல் பண்ணிடலாம் நினைப்பாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் விற்கும் போது இன்னொருத்தர் இது ரைட்டான டைம்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாக் வாங்குறாரு. ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்த வரைக்கும் இதுதான் ரைட்டான டைம், சேல் பண்றதுக்கு எந்த ஒரு டைமும் இல்லை. உங்களுக்கு கோல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்க ஸ்டாக் வந்து சேல் பண்றது நல்ல ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, மை சேலரி இஸ் ஒன்லி 20,000, கேன் ஐ இன்வெஸ்ட். அதாவது இது இப்பதான் ஜாப்க்கு ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இவரோட மந்த்லி சேலரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 தான் இருக்கு. இவர் வந்து என்ன கேட்கறாரு, நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்கறாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 20,000 வாங்குறாருன்னா அதுல ஒரு 2 to 3,000 அவர் சேவ் பண்ணி வச்சுட்டு அவருக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ டைரக்ட் ஸ்டாக்ல எங்கெங்கெல்லாம் மினிமம் வேல்யூல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ இந்த மாதிரி இதுல வந்து அவர் இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஆக்சுவலி இவர் கம்மியா சேலரி வாங்குறதுனா கம்மியான அமௌண்ட் தான் சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி டைம்ல இவருக்கான பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இவரோட சேலரி எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறது, அதுக்கு ஏதாவது இவர் கோர்ஸ் பண்ணுமா, ஏஐ ரிலேட்டடா ஏதாவது தெரியணுமா, ஏதாவது சர்டிபிகேஷன் பண்ணுமா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி பண்றது ரொம்ப நல்லது. ஐ ஹாவ் ஒன்லி 1,000 rupees பெர் மந்த், இது எனஃப் டு ஸ்டார்ட். அவர் என்ன சொல்றாரு, மந்த்லி அவரால் 1,000 rupees தான் சேவ் பண்ண முடியுது, இதுல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் 1,000 rupees வச்சிருக்கானும் போது அவருக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்லயோ ஒரு ஸ்மால் கேப்லயோ ஒரு 500 rupees 500 rupeesனு அவரு எஸ்ஐபி பண்ணாருன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்சா ஒரு 2,000 rupees ஸ்டே பண்ண முடிஞ்சதுன்னா அவர் வந்து நெக்ஸ்ட் டைரக்ட் ஸ்டாக்ல 1 or 2 வாங்குறதுக்கான கன்சிடரேஷன் பண்ணலாம். இப்போதைக்கு அவர் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். அந்த டிசிப்ளின் ரெகுலரா வந்துருச்சுனாலே அடுத்தடுத்து இவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் பிகினர்ஸ் மேக் இன் இந்தியா. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வாங்க போறது என்னமோ ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ தான் இருக்கும். ஆனா 1 hour 2 hour வரைக்கும் யூடியூப்ல டைம் வேஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஓகே யார் என்ன ஸ்டாக் சொல்றாங்க இது வாங்கலாமான்ட்டு அவங்க மத்தவங்களோட டிப்ஸ் நம்பி ஒரு ஸ்டாக் வாங்குறாங்களே, அது ரொம்ப மிகப்பெரிய மிஸ்டேக். ஏன்னா அவங்க வந்து என்ன ஸ்ட்ராட்டஜில சொல்றாங்க, அவங்க வந்து யூடியூப் வியூஸ்க்காக சொல்றாங்களா, இல்லைன்னா அந்த ஸ்டாக்கை வந்து இன்டைரக்டா ப்ரொமோட் பண்றாங்களா, அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம அவங்க சொல்றாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் நம்ம வாங்குறது மிகப்பெரிய மிஸ்டேக். Why do good companies also fall? ஓகே,
இவர் கேட்கறது நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஏஐயோட சடன் growth பாத்தீங்கன்னா இந்த டிசிஎஸ் இந்த மாதிரி இருக்க கம்பெனி, HCL பார்க்கலாம், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல லேபர் ஒர்க் பண்றாங்கல்ல, மேன் பவர், அவங்களோட ஜாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லே ஆஃப் ஆயிருக்கு, ஃபயர் ஆயிருக்கு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு ரொம்ப டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல 4500 இந்த டிசிஎஸ் இப்ப பாத்தீங்கன்னா 2000ல இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. இன்னும் எவ்வளவு ஃபாலோ ஆகும் நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும் குட் கம்பெனிஸ் கூட ஃபாலோ ஆகும். ஆனா நம்ம வேல்யூ பையிங் பண்ணோம்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்மளால நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். Currently, I'm making huge loss in the Indian stock market. Can I withdraw that money? Okay. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர் வந்திருக்கு. நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த சான்ஸ்லயே நம்ம மொத்தமா எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிடலாமா, சேல் பண்ணி வித்ட்ரா பண்ணிடலாமான்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸோட ஃபீல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த டைம்ல நம்ம ஹோல்ட் பண்ணுமா, சேல் பண்ணுமா, இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் அடிஷனலா பை பண்ணுமான்ற கிளாரிட்டி இருக்காது. அவங்களோட போர்ட்ஃபோலியோ ரெட்ல பார்த்தோன்னே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், இந்த டைம்ல நம்ம செல் பண்ணிடலாம்னு நினைக்கிறான். ஆக்சுவலி இது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி டைம்ல அந்த ஸ்டாக் எதனால நமக்கு இப்ப லாஸ் ஆயிட்டு இருக்கு, அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா தான் கம்பெனி இருக்கு, பட் இப்ப லாஸ் ஆகுதுன்னா வேற ஏதாவது நம்ம பண்ணலாமா, அப்படிதான் அவங்க யோசிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஷுட் ஐ செக் த மார்க்கெட் எவ்ரி 15 மினிட்ஸ்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லலாம். நான் இப்போ ஒரு கம்பெனில ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அது எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு சும்மா சும்மா ரிஃப்ரெஷ் பண்ணி பாக்குறாங்களா, இது வந்து ஒரு ரொம்ப டாக்ஸிக்கான பிஹேவியர். ஏன்னா அவங்க ஒரு நல்ல கம்பெனி தெரிஞ்சுதான் அந்த கம்பெனில ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 10 டேஸ் ஒன்ஸோ 15 டேஸ் ஒன்ஸோ நம்ம பண்ணியிருக்க ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஒன் தான் ஒரு ஸ்டாக்கோட குவார்டர் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லையா, இப்போ நம்ம அதை இன்னும் எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்ணலாமா, இல்லைன்னா வந்து இந்த டைம்ல சேல் பண்ணிடலாமா, இந்த மாதிரி டிசிஷனை நம்ம அப்பதான் எடுக்கணும். நம்ம டெய்லி டெய்லி இந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா கேரண்டீடா நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல வேர்ல்ட்ல இருக்க எந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரிஸ்கோட தான் இருக்கும். ஸோ சம்டைம் நீங்க நல்ல ப்ராஃபிட்டும் பார்க்கலாம், சம்டைம் நல்ல லாஸும் வரலாம். ஸோ இதை எதிர்பார்த்தா நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வரும். ஸோ இந்த மாதிரி கேரண்டீடான ப்ராஃபிட், கேரண்டீடான ரிட்டர்ன்ஸ் எதுவும் கிடையாது. கேன் ஐ இன்வெஸ்ட் இஃப் ஐ ஹாவ் அ ஹோம் லோன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி உங்ககிட்ட ஏதாவது ஒரு லோன் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த லோன் அமௌண்ட்டை ரீபே பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு அந்த லோனோட அமௌண்ட் வந்து கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வர்றது பெட்டரான ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, விச் இஸ் பெட்டர் கோல்ட் ஆர் ஸ்டாக்ஸ்ன்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கோல்டோட பர்பஸ் டிஃப்ரெண்ட், ஸ்டாக்கோட பர்பஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அது பொறுத்து தான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும். கோல்டு தான் பெட்டர்னு கிடையாது, ஸ்டாக் தான் பெட்டர்னு கிடையாது. அவங்கவுங்களோட தனிப்பட்ட நீட்ஸ் பொறுத்து தான் அது இருக்கு. ஷுட் ஐ ஸ்டாப் இன்வெஸ்டிங் வென் த மார்க்கெட் ஃபால்ஸ்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, புதுசா ஸ்டாக் வாங்குறத ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இப்ப வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு, இந்த டைம்ல போய் நான் புதுசா ஸ்டாக் வாங்கணுமா, இப்போ வாங்காம எனக்கு இருக்கிறது பெட்டர், இல்லைன்னா என்கிட்ட இருக்கிறத சேல் பண்றது பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா வாங்கணும். ஆனா இவங்க இந்த டைம்ல ஸ்டாப் பண்றாங்க. ஆக்சுவலி இது ஒரு ராங் பிஹேவியர். கேன் ஐ இன்வெஸ்ட் எவ்ரி மந்த்? ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு கோல் வச்சு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க சீக்கிரமாவே அதை அட்டைன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம அப்படி பண்ணாம நம்ம ஹியூஜ் கேப் விட்டுட்டு டைம் ஒரு இயர்லி ஒன்ஸ்ல வந்து நான் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவேன், ரிமைனிங் 8 மந்த் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு இருந்தீங்கன்னா உங்களால நினைச்ச ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணாம விடுறீங்கல்ல, அந்த டைம்ல ஒருவேளை மார்க்கெட் டவுன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு ஸ்டாக்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட என்ஏவியும் கிடைக்கும். அப்ப நீங்க அதை மிஸ் பண்ற மாதிரி ஆகும். ஸோ பெட்டர் நீங்க எல்லா மந்த் கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்றதை பார்க்கறது ரொம்ப நல்லது. என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 30. நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றது நல்லதா, இல்லைன்னா இது ரொம்ப லேட் ஆயிடுச்சா? உங்க சஜஷன் என்ன ப்ரோ? ஆக்சுவலி இப்போ உங்க ஏஜ் என்ன வேணா இருக்கலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது உங்க கோல் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஷார்டன் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஸோ நீங்க எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம்னு நினைக்காம நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே நல்லது. நான் காலேஜ் போயிட்டு ஓகே
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன் ப்ரோ. என்னால மந்த்லி 1500 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். இதுல நான் என்ன பண்ணலாம்? அதே மாரி நான் இப்ப பிகினரா இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. ஓகே. இவர் இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்காருன்னும் போது, இவர்கிட்ட மணி இருக்கிற மாரி, இவருக்கு வந்து அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்றதுக்கான டைம் இருக்குமா? இல்லன்னா அதுக்கான நாலேட்ஜ் இருக்குமான்னு தெரியல. சோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லயோ நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு, இவரு இந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு ஸ்டாக் வந்து நம்ம எப்படி வந்து பிக் பண்ணணும்? பி/பை ரேஷியோனா என்ன? புக் வேல்யூனா என்ன? இபிஎஸ்னா என்ன? இந்த மாரியான விஷயத்த அவர் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு டைரக்ட் ஸ்டாக்லயோ, வேற ஏதாவது விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அவருக்கு ரொம்ப நல்லது. விச் ஷேர் ஷுட் ஐ பை டுடே? ஓகே. இந்த கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, மத்தவங்க உங்களுக்கு சஜஷன் பண்றது நல்லது கிடையாது. நீங்களா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து வரும்போது, எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? எது வந்து இந்த டைம் ஸ்கிப் பண்ணலாம்? எல்லாமே நீங்க எடுக்கிற முடிவா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்டாக் மேல ஒரு அஃபினிட்டி இருக்கும். ஒரு வேளை புடிச்சிருக்கும். அந்த ஸ்டாக்க உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஸ்டாக் உங்களோட ரிஸ்க்குக்கு பாத்தீங்கன்னா செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஸ்டாக்க வாங்குறது நல்லது கிடையாது. ஏன்னா அவருக்கோட ரெக்வயர்மெண்ட் வேற. ஸோ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்ப பெட்டர்னு என்னோட பர்சனல் சஜஷன் இதுதான். ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப கேம்பிளிங்கா ப்ரோ? ரீசெண்டா கூட எஃப்என்ஓ பத்தி சில விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நம்ம யாருமே கம்பல் பண்ணல. நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க இந்த எஃப்என்ஓல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி யாருமே சொல்லல. இந்த ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிட்ட தான் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம தான் மணியை ஹோல்ட் பண்றோம். ஸோ நம்ம தான் முடிவு பண்ணி எதுல வாங்கணும், எதை வாங்கக்கூடாது அப்படின்றது நம்ம கிட்ட தான் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து கேம்பிளிங் கிடையாது. பியூர் நம்ம எடுக்கிற டிசிஷன் தான். ஓகே. இது வரைக்கும் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இதுக்கு என்னோட என்னோட பர்சனல் பதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்லைன்னா யூடியூபோட கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக் ரிலேட்டடா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.